உங்களுக்கு கருப்பர் இறங்கியிருக்காரா உங்களுக்குள்ள? ஒரு டைமில் உணர்வு வரும், ஒரு மாதிரி வரும், பாடும்போது வரும். அதாவது ஒரு சில இடங்களில் வந்து பாடும்போது என்னை அறியாமே நான் வந்து அந்த அந்த இருக்கிற சூழலுக்கு ஏற்றது மாதிரி என்னை அறியாமே வார்த்தைகள் வரும். ஒரு ஊர்லலாம் நடந்தது வந்து எப்படின்னா, என்கிட்ட வீடியோவே இருக்குது. எப்படின்னா ஒரு சின்ன ஒரு 7வது படிக்கிற பையனுக்கு வந்துருச்சு, கருப்பர் வந்துட்டார். அப்படியே அழுதுகிட்டு அந்த கண்டிஷன்லேயே அந்த அந்த பையன் வந்து இருக்கிறாரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறாரு. எனக்கு வந்து கட்சியெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் நான் கிளம்புறதுக்கு போகிறேன். அப்போ வந்து கோயிலில் இருக்கிற பூசாரி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே இன்னும் நிற்கலைங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் பக்கத்தில் போகிறேன். என் மயமுட்டு புள்ள நீ, அதாவது என்னுடைய மக விட்டு புள்ள நீ வந்து என்னை அனுப்புனா தான் நான் போவேன்னு நினைக்கிது. எனக்கு சின்ன பையன், இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்படி ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இது பண்ணி அவரை கும்பிட்டு, இந்த குழந்தை காலில் வந்து கும்பிட்டு திருநூறெல்லாம் பூசி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆகி, இன்னொரு விஷயம் எங்கூட இருந்தவர் ஒருத்தர், அவர் வந்து கட்சியை ஆர்கனைஸ் பண்ணவர். அவர் வந்து இந்த ஊருங்கிறது அவருக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த பையனுக்கு தெரியாது. நீ வந்து என் எல்கையில் இருக்கிறவன்டா அப்படின்னு அவரை சொல்ல அவர் ஆச்சரியப்பட்டார். இப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இப்போ நம்ம இதை பேசுகிறத வந்து இது சொல்லப்போனால் அது விமர்சனத்துக்கு உள்ளாகலாம். ஆனால் நடந்த விஷயத்த எனக்கு கண் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நினைக்கிறது, ஒன்றுமே புரியவே இல்லை.